ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் டு ப்ளூம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது இந்தியன் ஸ்டைல் பாஸ்தா ரொம்பவே டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். யூஷுவலாக செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், 4 பெரிய வெங்காயத்தை நைஸாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் நமக்கு இது நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த இன்க்ரீடியண்ட்டை சேர்த்துக்குவோம். பெரிய வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல மசாலாவாக கிடைக்கும். இல்லைனா நல்லா ட்ரையான மாதிரி ஆயிரும். அதே மாதிரி தக்காளி சேர்த்து எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3 தக்காளியை நைஸாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்ப பெருசாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸாக இருந்தால் 3 தக்காளி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிரேவி மாதிரி டைப்பில் கிடைக்கணும்ல, உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது நிறைய சேர்க்க வேண்டாம். உங்களுக்கு ஃப்ளேவரை ரொம்ப சேஞ்ச் பண்ண மாதிரி ஆயிரும். அதனால் இஞ்சி பூண்டு விழுது கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போது நமக்கு வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக சோயா சாஸ், கொஞ்சமாக தக்காளி சாஸ் சேர்க்க போகிறோம். சோயா சாஸ் 1/2 டேபிள் ஸ்பூன், தக்காளி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸும் க்ரீன் சில்லி சாஸும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறோம். எதுக்கு நம்ம இந்த சாஸ்லாம் ஊற்றுறோம் அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக நீங்கள் போடுற மசாலாவோட இது மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃப்ளேவரும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு நல்லா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் காரம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி காரம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு, நம்ம குழம்புக்கு போடுற சிக்கன் மசாலா இருக்கு இல்லையா, அதான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இப்போது இதெல்லாம் நல்லா வதங்கணும். இப்போ வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி பாஸ்தாவில் நான் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அதனால இது கூட கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கோம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு நம்ம கொண்டக்கடலை சேர்த்துக்கிறோம். இது கூட வேறு எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். மொச்சை கூட சேர்த்துக்கலாம். நான் கொண்டக்கடலை இன்றைக்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் முந்திரி பருப்பு, வறுத்த முந்திரி பருப்பு கூட போட்டுக்கலாம். நிலக்கடலை கூட வறுத்தது சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பாஸ்தாவை வேக வச்சதை இப்போ சேர்த்துருவோம். பாஸ்தாவை நான் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். வேக வச்ச பாஸ்தாவை வடிகட்டியில் போட்டு நல்லா வடிகட்டிட்டு பச்சை தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அந்த பாஸ்தாவை இப்போ இது கூட சேர்த்துக்கிட்டோம். இது என்ன பண்ண போகிறோன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றோம். கொஞ்சோண்டு அந்த நம்ம வேக வச்ச தண்ணி இருந்ததுன்னா அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக, நிறைய வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. இப்போ நம்ம ஈவனாக மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த டேஸ்ட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக போட்டுருங்க. மல்லி இலை போட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் திரும்ப ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பரான மசாலா பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் பசங்க வந்தோடனே நீங்கள் ஏதாவது செஞ்சு கொடுக்கணுன்னா இது மாதிரி செஞ்சு கொடுங்க. பிரேக்ஃபாஸ்ட் கூட நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாத்துக்குமே பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.